ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குடும்ப பெண்கள் ஒரு 4 விஷயத்தை வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல என்னென்னமோ வீடியோ வருது, அந்த வீடியோ பார்க்கறதுக்காக ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ செலவு பண்றீங்க இல்லையா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் செலவு பண்றதுல தப்பே இல்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள். கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட வீட்டுல வந்து 1000 பிரச்சனைகள் 1000 சண்டை வந்தாலுமே அந்த பிரச்சனையை வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்றதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு தான் அசிங்கம். ஸோ அதனால யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க இந்த விஷயத்த. இன்னைக்கு அடிச்சுக்கும் நாளைக்கு கூடிக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க யாருக்கிட்டையுமே கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே கூடாது. நீங்க உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு, யாருக்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை பத்தி புரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னு நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட குடும்ப ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. என்கிட்ட இத்தனை பவுன் நகை இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னால யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பணம் இல்லாதப்ப நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, பணம் இருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணம் என்ன, நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லி வச்சிருக்கோம், என்கிட்ட பணம் எப்பயுமே இருக்கும், என்கிட்ட பணம் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருப்பு இருக்குது, என் ஹஸ்பண்ட் இந்த வேலைக்கு போறாரு அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவகிட்ட நம்ம போய் கேட்கலாம், எப்படி இருந்தாலும் அவன் வந்து பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதனால வந்து நமக்கு ஒரு மன சங்கடம் வரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அதுதான் ஒரு பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட மன ஆறுதலுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ வீட்டுல ஒரு பொருள் வாங்க போறோம், இல்ல ஒரு நகை வாங்க போறோம் அப்படின்னா இத பத்தி வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல வந்து நம்மளோட சொந்தக்காரங்க கிட்டயோ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அவங்க ஒரு சில பேர் வந்து நல்லதா கூட எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பொறாமப்பட செய்வாங்க, பொறாமப்படுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்பவே முடியாது. ஒரு சில பேர் வந்து நல்லதான் நினைச்சுக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து பொறாமப்படுவாங்க. அவங்க ஒரு சில கண்ணுங்க வந்து ஒரே கண்ணு மாதிரியே இருக்காது இல்லையா, அவங்க கண் பட்டு நம்ம அது வாங்க முடியாமையே போலாம். ஸோ அதனால வந்து யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட மன ஆறுதலுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்மளோட குடும்ப பிரச்சனையை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. எல்லாருமே ஒவ்வொரு மனிதர்கள் அப்படின்னாவே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குணம் வாய்ந்தவங்க. ஸோ அதனால யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்க மனசு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து உங்களை முழுமையா புரிஞ்சவங்க. அதனால அவங்க வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லயும் ஒரு சில பேர் வந்து நல்லது சொல்றவங்களும் இருப்பாங்க, கெட்டது சொல்றவங்களும் இருப்பாங்க. நல்லா அலசி ஆராய்ச்சி உங்ககிட்ட சொல்லாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே, நான் இது வரலும் நான் கஷ்டப்பட்ட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுவரையிலும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.